ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் ஆராதனை கொண்டிருக்கிறதான ஒரு அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். இன்றைய நாள் நாங்கள் ஒரு சந்தோஷத்தின் செய்தியை கொண்டாட போகிறோம். ஆமென். இந்த வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுது, நானும் மரித்தேன் ஆனால் உயிர்த்தேன், சதாகாலமும் உங்களோடு கூட இருக்கார். சதாகாலமும் உயிரோடு இருக்கிற தேவன். ஆமென். அவர் மரிச்சாரு, ஆனா உயிர் தெழுந்தாரு. அவர் சதாகாலமும் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நாளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மீட்பை கொடுப்பதற்காக மறுபடியும் உயிர் தெழுந்து எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நாங்கள் ஒரு வசனத்தை பார்த்துட்டு நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறதான வசனம். ஆமென். நாங்கள் எடுத்துக்கொள்ளும் மத்தேயு புத்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு புத்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். பாருங்க, நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகம் முடிய பரியந்தம். ஆமென். இந்த உலகத்துல நாங்க இருக்கிற எல்லா நாளும் அவர் எங்களோடு இருப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் மரித்தார், ஆனாலும் எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகம் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆமென். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற யார் எங்களை விட்டுட்டு போனாலும் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையிலே நின்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவன் கூடவே இருக்கிறேன் என்று இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கரங்களை தட்டி ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால ஒரு விஷயம் நாங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு விஷயம் நாங்கள் இருந்திருக்க போகிறோம். எழுந்திருந்த கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லணும். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மறுபடியுமாய் எழுப்பப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த எழுப்பப்பட்டதான இந்த உயிர்ப்பெழுதலின் ஆண்டவர் இந்த ஆராதனையிலே நின்று கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஆராதனை முடிவாக திரும்பி போகிற பொழுது ஒரு மாற்றத்தின் பிள்ளைகளாக எழுப்பப்பட்ட அந்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நடந்துக்கிறாங்க அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஒரு விஷயம் நாங்கள் அப்படியே உபவாகுவோம். ஓ நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்களை தருகிறோம் ஆண்டவரே. ஒரு மாற்றம் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் ஒரு விடுதலை ஆண்டவரே இந்த நாளை கடந்து வரட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. ஓ ஆராதனை அப்படியாய் முழுமாய் கொடுத்து பச்சரிக்கிற பொழுது ஒரு விஷயம் நாங்கள் நிச்சயத்துக்கு ஒரு மாற்றோம். கூட சுவாமி ஞாயிற்றுக்கிழமை கூட ஆண்டவரை ஒன்று கூட செய்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். எத்தனையோ பேர் உலகத்தை விட்டு போயிருக்கலாம், ஆனாலும் கூட அப்பா எங்கள் அனைவரும் உடைய சமூகத்துக்கு கூட செய்த கிருபைக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரை இந்த காலை வேலையுமே கூட அந்த ஆராதனை முற்று முழுதுமா உங்களுடைய கருத்தினோட ஒப்பு கொடுக்கிற இயேசுவே ஆவியானவரை நீங்க ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க அப்பா. எங்களோடு கூட ஆசீர்வாதிங்க அப்பா. நீர் எங்களோடு கூட விளையாட முடியாது சொல்லியிருக்கிற அப்பா. நீ எங்களோடு இருந்து நடத்திடுங்க. ஆராதனை முற்று முழுதுமா உங்களோடு எங்களோடு இருந்து நடத்த முடியாது சொல்லியிருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை கரங்களை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எல்லாம் பாடுவோம். துதியும் கரமும் இல்லாமல் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷத்தோட இந்த ஆராதனை வந்திருக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். கிருபைகள் என்று பெருகச் செய்தீரே ஸ்தோத்திரம்.
எல்லா துதிக்கும் கனத்துக்கும் அவர் ஒருவர் மாத்திரம் பாத்திரராய் இருக்கிறார். ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கண்ணீர் பாதைகளிலே நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்துல அவங்க வேதனைகளோடு கஷ்டங்களோடு இருக்கிற போது ஒரு கண்ணீரின் பயணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆமென். ஆனாலும் தேவன் அந்த கண்ணீரை களிப்பாய் மாற்றினார். ஆமென். அவர்களை வல்லமையோடு கூட தேவன் அந்த இடத்திலே கொண்டு வந்து 40 வருட காலமாய் அவர்களை பாலைவனத்திலே போஷித்து நடத்தினார். ஆமென். அவர்கள் வேலை எதுவுமே சில விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, அவ்வளவாய் நடத்தின தகப்பன். ஹல்லேலூயா. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடந்து வந்த வழிகளில எத்தனையோ கண்ணீர் இருந்திருக்கலாம், எத்தனையோ வேதனைகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ துன்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த எல்லா காரியங்களிலிருந்து தேவன் எங்களை மீட்டு இந்த நாளிலே இடத்திலே கொண்டு வந்து அமர பண்ணியிருக்கிறார். ஆமென். நேரத்துல எத்தனை பேருக்கு கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், தேவன் என்னுடைய வாழ்க்கையை சாட்சியாய் என்னை பயன்படுத்தி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு, எத்தனையோ வேதனை, எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ சோதனைகள் எனக்கு இருந்த போதிலும் அவருடைய கிருபையினாலே இந்த இடத்திலே நான் நிறைவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினாலே ஒரு விஷயம் நாங்கள் கண்களை மூடி மறுபடியும் நல்ல ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். இத்தனை பேர் இருதயத்தை திறந்து ஆண்டவரை ஆராதிக்க இடத்திலே அமர்ந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடிக்கொள்வோம். ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை சொல்லுவாண்டவரே, நான் இப்போதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சொந்த கிருபை ஆண்டவரே. இந்த இடத்துல எங்களுக்காய் நீர் எழுப்பப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காய் ஆண்டவரை நீ வந்து மறுபடியும் ஆண்டவரை நீ எங்களுக்காய் வந்த தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் எங்களுக்கு வாக்கு தந்தவர், உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு காலம் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து எல்லாம் அப்படியே உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி சொல்லலாம். உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். சொல்லுங்க. வாக்கு வைத்தவரே, உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர்.
வாழ்க்கையை எந்த காரியங்களை விட்டு போனாலும் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீரா இருக்கிறீங்கப்பா. ஓ ஹalleluya. ஒரு விஷயம் அப்படி ஆராதிக்க முடியுமா? முழு இதயத்தோட அந்த தேவனை மாத்திரம் நோக்கி ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்காய் உயிர் தெழுந்தீரே சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மீட்பை கொடுக்கும் பொருட்டாக, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுக்கும் பொருட்டாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் அநேக கட்டுகளோடு அமர்ந்திருக்கலாம், அநேக பிரச்சனைகளோடு இந்த ஆராதனையில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை விடுவிக்க நான் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு விடுதலை கொடுப்பதற்கு நான் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீமா கதறவல எந்தர கதறவல கதறவா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அப்பா இந்த நாளில் ஆண்டவரே ஒரு கண்ணீரின் பயணத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஒரு வேதனையின் கட்டோடு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். அப்பா எனக்கு விடுதலையை கொடுக்க உம்மால் ஆகும் என்று உங்களால் சொல்ல முடியுமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விடுதலையை கொடுக்க என்னால முடியும் என்று சொல்லுகிறார். உனக்கு விடுதலையை கொடுக்க என்னால முடியும் என்று சொல்லுகிறார். அப்படி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், அப்படி பிரச்சனைகளோடு இருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம், ஒரு கண்ணீரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா முழு இதயத்தோடு சொல்றவங்க மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு மீட்பு கிடைக்கிறாண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு விடுதலை கிடைக்கிறாண்டவரே. அப்பா உங்களை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கிறேன் சுவாமி. உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே என்னோட நீங்க பேசுங்க அம்மான்னு சொல்றவங்க மாத்திரம் உங்களை வாழ்க்கைங்க அப்படியே உயர்த்தி வர 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 ஆண்டவர்களை கூறுகிறது நீ உணர்வீங்க மாறா கலரகதடரி அந்தரகதடரமா மாறா கல்பனரகதடரமா. ஆண்டவரே நான் முன்னோக்கி செல்ல விரும்புகிறேன் ஆண்டவரே, இன்னும் உமக்காய் பயணிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆனா எனக்கு ஆண்டவரை உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பேர் கண் கலங்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு சப்போர்ட்டிவா யாருமே இல்லப்பான்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், பயப்படாத நான் உங்களோட இருக்கிறேன், உன்னுடைய கரங்களை பிடித்து உன்னை நான் கொண்டு செல்வது அதிக நிச்சயம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மாறா துரமல இருக்கதடி அந்தரம் அவரகடரகடரகடரகடர மாறா காத்தோரி அந்தரம் மூஷதரடி அந்தரகடரகடரகடரகடரகடர. நன்றி நன்றி. கல்லறையிலே அடைக்கப்பட்ட அந்த கல்லை புரட்டி போட்டு தேவனால் வெளியிலே வர முடியுமா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்பதாய் என்ன தடையாய் இருக்கிறதோ அந்த தடையை உடைத்து போட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மாறா மரித்து போன அந்த மரணத்தை ஜெயிக்க அவரால் முடியுமா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற எல்லா காரியங்களிலும் இருந்து இந்த நாளில ஒரு விடுதலையை கொடுக்க, ஒரு தெய்வீக விடுதலையை கொடுக்கவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க?
ஒரு வெற்றி கொடியை நாட்ட அவரால் முடிந்தது. உங்களுடைய வாழ்க்கையில நான் தோர்ந்து போயிட்டேன், என்னால எதுவுமே முடியாது, நான் ஒரு தோர்ந்து போனவன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் பாதையிலே நடந்து ஒரு வெற்றி கொடியை உயர்த்தி வைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னால எதுவுமே முடியலையே, என்னோட கூட இருக்கிறவங்க எல்லாத்திலும் உயர்ந்து இருக்கிறாங்க, என்னோட கூட இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க, நான் மட்டும் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறேன், எனக்கு மட்டும் முன்னோக்கி செல்ல முடியாதா என்று அநேகர் யோசிச்சு கொண்டிருக்கிறோம், அநேகர் கண்கலங்கி கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நீ இந்த இடத்திலே இருப்பதுதான் என்னுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த இடத்திலே இருந்து உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில மலை உச்சியின் சிகரத்தில நீ யாரெல்லாம் பார்த்து உன்னை வெட்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உன்னை பார்த்து கேவலப்படுத்தினாங்களோ, நீ யாரெல்லாம் பார்த்து நினைச்சு கொண்டிருக்கிறாயோ, எனக்கு முன்பதா இவர்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதையும் பார்க்கிற ஒரு உயரத்தில் உன்னை நான் கொண்டு போய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி வரைத்து மாராகாதுரா பாஷாதரமலையந்தரதரதரதர மாராகாதுரா மாஷாதரதரதரதரதர மாராகாதுரியந்தர கரரமா சந்தரரியந்தரதரதரதர ஓ ரிவா கரரகதரகந்தரதரதர. நன்றி நன்றி நன்றி. உயிரோடே இருந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் சகவா. உம்மின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். வாக்குறுதியோடு நன்றியப்பா. உயிரோடே இருந்தவரே ஒரு பெரிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன தடையாக இருக்கிறதோ அது அந்த கல்லை கொண்டு ஒரு பாரமாய் இருக்கிறோம். அந்த கல்லை உருட்டி ஒரு வெளியே வந்தது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதை தடை என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தடை நிர்மூலமாக்கி போடுகிறது. Thank you.
ஆராதிக்க முடியுமா? ஆராதிக்க முடியும். ஆரா கால ரபதுரியந்தர மௌஷதர பலரிகதரியந்தர நரகதரியந்தர கதர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 
இதை முழுவதுமாய் தருகிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் பாதத்தை ஆண்டவரே களிமண்ணாய் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை மறுபடியும் உருவாக்குங்க ஆண்டவரே. எங்களை மறுபடியும் உருவாக்கி அப்படியே கண்களை உயர்த்தி சொல்லுவோமா. இதை கறிகளை ஆண்டவரே இதை உருவாக்குங்க ஆண்டவரே. இதெல்லாம் தோத்து வீட்டுன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓ நீங்க இருக்குமே உதவான்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே. ஓ இதை கறிகளப்பா சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. இதான் எந்த யூசுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. உருவாக்கி ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா நீ எப்படி மரணத்தை ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில எழுதி நடக்க முடியாதபடி ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில மறித்து போயிருக்கிறதோ ஆண்டவரே அந்த மறித்து போன காரியங்கள் ஓ ஒரு தெய்வீக விடுதலை ஆண்டவரே ஒரு தெய்வீக உயிர்த்தை என் வாழ்க்கையில குறிவா பாருசன் மாறாக்க பிரமசந்தரை அந்த எதுக்குமே போக முடியாது. என்னால எதுக்குமே பயணிக்க முடியாதப்பா. எல்லாமே இந்த வாழ்க்கையில தனியாக இருக்கிறாங்க. நான் போற இடங்களில் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. நான் போற இடங்களில் நீ யாருமே கணக்கெடுக்கிறாங்க. என்னை உருவாக்குகிறாண்டவரே. இந்த பாத்திரத்தை உருவாக்குகிறாண்டவரே. இந்த சீனமுடைந்த பாத்திரத்தை உருவாக்குகிறாண்டவரே. ஓ இந்த வேளாண் என்று ஒதுக்கப்பட்ட இந்த பாத்திரத்தை நீ உபயோகப்படுத்தினாப்பா. சத்துருவானவர் உங்களை கொண்டாக்கி செல்லக்கூடாதவரை வைத்திருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலையில திருமணமாக போகிறது. என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் ஒரு வாக்கு
Maria,
பேசுகிறோம். தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஓ அந்நிய பாஷை இருக்கிறோம். ஒரு விஷயம் கண்களை மூடி நல்லா வாய்களை திறந்து நல்லா சத்தம் அந்நிய பாஷை ஆண்டவரோடு கூட பேசும்போது ஓ புதிதாக வார்த்தைகளை தேவனோடு கொடுத்து நாவலே கத்தரிக்கிறார். புதிதாக வார்த்தைகள் வாய்களிலே திறக்கிறது. அபிஷேகம் இந்த நேரத்தை இறப்புகிறதை நான் உணர்கிறேன். ஆவி ஒரு கையிலே இந்த இடத்தை மூடுகிறது நான் உணர்கிறேன். I